எல்லாம் பிஸ்னஸுக்கு வந்துட்டான், என்னை கேட்டோம்னா நீயும் பிஸ்னஸ் தான் சொல்லுவீங்க. நம்ம 30 வருஷமாக நம்ம என்னமோ பழனிக்கு ஆண்டி. ஆனால் இப்போல்லாம் நீங்கள்லாம் வர்றப்போ இன்னையும் நம்ம ஆளுக ஒருத்தரும் முன்னுக்கு போகலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. விவசாயிகிட்ட யாருக்கிட்டையும் காசே கிடையாது. இப்போ என்னையும் எடுத்துக்குங்க, இப்போ நானும் செய்கிறது என்கிட்ட காசு இல்லாமல் தான் முடிச்சுக்கிட்டு கிடக்கிறேன். தென்னைக்கு நாங்கள் ஆல்ரெடியாக பார்த்து தான் இருக்கோம். ஏன்னு சொன்னால் தென்னைக்கெல்லாம் நீங்கள் நல்லா காய்க்கிற மரத்துக்கு ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ஆகுறங்கிற ஒரு மரத்துக்கு 150 ml எண்ணெய், 50 ml சீவீடுன்னா சீவீடு ஒன்று மாத்திரம் வராது, மாற்றி வரும். விவசாயிகிட்ட யாருக்கிட்டையும் காசே கிடையாது. இப்போ என்னையும் எடுத்துக்குங்க, இப்போ நானும் செய்கிறது என்கிட்ட காசு இல்லாமல் தான் முடிச்சுக்கிட்டு கிடக்கிறேன். ஒரு பேச்சுக்கு நான் விவசாயம் பண்ணி தான் வந்தேன். காசு இல்லாத நேரத்தில் இவங்களுக்கு ஜாஸ்தியாக சொன்னால் இவங்களுக்கு செலவினம் ஜாஸ்தியாகி போகும், இது வேண்டான்னு விட்டுருவோம். அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 10 வருஷமாக 500 ரூபாய்க்கு எண்ணெய் கொடுத்துருந்தது 350 ரூபாய்க்கு ஆக்கணும். 350 ரூபாய்க்கு ஆக்கினதுக்கப்புறம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ரொம்ப கைப்பிடிக்கிற மாதிரி தெரியுது. அதனால் எங்கள் பயிர்கள்னு சொல்லிட்டு ஒரு 400 ரூபாய்க்காக சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு இப்போ 500 ரூபா கொடுத்ததை 400 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த 400 ரூபாய்க்கு கொடுக்கறதையும் இன்னும் கம்மி பண்ணி உங்களுடைய மகசூல் கூடணுங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், எண்ணெயை இதில் போட்டு இழுத்தோம், எண்ணெய் வந்துருச்சு, பின்னாக்கு வந்துருச்சு, பின்னாக்கையும் உரமாக்கி கொடுத்தோம், எண்ணெயும் உரமாக கொடுத்தோம். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஒன்று என்ன கண்டுபிடிச்சோம்னா எண்ணெயும் பின்னாக்கும் அது எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு நாங்கள் ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேணுமானு தென்னை விவசாயி இப்போது இந்த 400 ரூபாயோ 500 ரூபாயோ அவங்க கொடுக்குற எண்ணெயை ஒரு தடவை ஊற்றிக்கிட்டு இந்த 350 ரூபாய்க்கு உள்ளது ஒரு தடவை கொடுத்துக்கிட்டு போனீங்கன்னு சொன்னோம்னா ஒரு மரத்துக்கு குறைஞ்சது 150 ஆயில் 50 ml சீவீடு கொடுத்துக்கிட்டாலே தென்னை மரங்கள் நல்லா நல்லா காய்ச்சிருச்சு, நல்லா வருது, நம்ம கண் கூடவா தெரியும். அதாவது எடுத்துருவோம், இந்த மரம் இன்னைக்கு காய்க்காது, 45 வருஷம் 50 வருஷம் ஆகிப்போச்சு, இதை எடுத்துருவோங்கிற ஒரு செடி கூடமும் இன்னைக்கு இந்த மாதிரி எண்ணெய்களை விட்டு நல்ல காய்ப்பு வருது. இதை நான் சொன்னோம்னா ஏதோ இவருக்காக சொல்கிறான்னு நீங்கள் நினச்சிக்கிட வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு விவசாயியும் நல்லா இருக்கணும், அதுதான் என் வேலை, அதுதான். அதுக்காக நான் உங்களை விடுங்க, உங்கள் காசை நான் எடுத்துக்கிட்டோம்ங்கிறது ஒன்றும் தேவையே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, அதை விட இது நல்லா இருக்குது. என்ன ஒரு விஷயம், அது என்ன ரசாயனம் உரம் போடுவோம், அதனால் நமக்கு கெடுதி. இது அந்த மாதிரி கெடுதி எதுவும் இல்லை. எல்லாம் பிஸ்னஸுக்கு வந்துட்டான், என்னை கேட்டோம்னா நீயும் பிஸ்னஸ் தான் சொல்லுவீங்க. நம்ம 30 வருஷமாக நம்ம என்னமோ பழனிக்கு ஆண்டி. அதனால் நீங்கள் எங்களுடைய இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு சந்தோஷம். ஏன்னா இது நமக்கு இவ்வளவு தூரம் கஷ்டம் இருக்கிறதுங்கிறது நான் எப்போ உணர்ந்து வச்சுருக்கேன். ஆனால் இப்போல்லாம் நீங்கள்லாம் வர்றப்போ இன்னையும் நம்ம ஆளுக ஒருத்தரும் முன்னுக்கு போகலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. எப்படி இருந்தாலும் சரி, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டு தான் போவேன்னு கேட்டுக்கொண்டு என்னை சுற்றி முடிச்சுக்குவேன். நன்றி.